பிரணாம் மந்திரம் சொல்லிக்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ॐ ज्ञानतिमिरन्दस्य चक्षुरुमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ यस्य विष्णुपदाय ज्ञानाञ्जनशलाकराय कृष्णाय भूतले चक्षुरुन्मीलितं श्रीमते तस्मै श्रीगुरवे नमः। भक्तिवेदान्त नमो स्वामिनिति विष्णुपदाय नामिने। नमस्ते सरस्वते कृष्णभूतले श्रीमते देववाणी भक्तिवेदान्तस्वामिने निर्विशेष श्रीवामिने नमस्ते पुण्यवादी सरस्वतीदेवे गौरवाणी शतदेशधारिणे। जय श्री कृष्ण जय श्री चैतन्य चैतन्य प्रभु प्रभु नित्यानंद नित्यानंद श्री अद्वैत श्री गदाधर अद्वैत गदाधर श्री श्री वादी वासि गौर गौरभक्त वृंदा। हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण 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 हरे 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 राम हरे हरे राम 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 हरे 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 कृष्ण. நம்ம கிளாஸ் हरे कृष्ण ஆரம்பிக்கிறோம். ஸ்தாபக அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தோட ஸ்தாபக ஆச்சாரியர் எஸ்சி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஆசீர்வாதத்தோடும் என்னோட குரு மகாராஜ் ஹிஸ் ஹோலினஸ் தேவ திரு ஜெயபதாக்க சுவாமி மகாராஜோட ஆசீர்வாதத்தையும் இந்த கிளாஸ் நம்ம தொடங்கலாம். ஸோ கீதா மகாத்மியம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதில் 13ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கீதையை கற்றுக்கொள்வது மற்றும் கற்பிப்பது பற்றி எதுவுமே தெரியாத ஒருவர் மனித வாழ்க்கையின் கடமையிலிருந்து தோல்வியுற்றுள்ளார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து பகவத்கீதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மனித பிறப்பில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பகவத்கீதை மோஸ்ட்லி இருக்கும். ஒரு ஆனால் இருந்தாலும் அவங்க படிக்கிறது ரொம்ப கம்மி. இருக்கிறது கொஞ்சம் கம்மி, படிக்கிறது அதோட கம்மி. பட் அந்த நம்ம அந்த புக்கு திறந்து படிக்கணும். நம்ம இது மாதிரி இப்போ நீங்கள்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதே ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஆஸ்பீஷியஸ் தெய்வீகமான ஒரு விஷயம். நீங்கள் பண்ணுறது உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் பண்ணுறது மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இதை படிக்கணும். இதில் வந்து நம்ம கர்மங்கள் எப்படி பண்ணுறது, நம்ம பக்தி எப்படி பண்ணுறது, நம்ம இதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லைக் ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி, காலா, கர்மா இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதை பற்றி இந்த ஞானம் வந்து வேற எங்கேயும் சொல்ல தராது. நம்ம வந்து ஒரு ஒரு டிவி வாங்குகிறோம் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதை என்ன பண்ணுவோம், அதோட மேனுவல் எடுத்து பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது மாதிரி இந்த பிறப்பு, இந்த ஹியூமன் பர்த், நம்ம இந்த மனித உடலை எடுத்திருக்கோன்னா இந்த மனித உடலை நம்ம எடுத்துட்டு இந்த பிறப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற மேனுவல் வந்து பகவத்கீதா. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக படித்து நம்ம தெரிஞ்சுட்டு அதைப்படி வாழணும். ஸோ பகவத்கீதையில் வந்து 18 அத்தியாயம் இருக்குது, 700 ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ முதல் 6 வந்து சாப்டர் 1 to 6 வந்து கர்மயோகா, நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கர்மம் ஸ்வதர்மா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. அப்புறம் 7 to 12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பக்தி யோகா, எப்படி வந்து பக்தியோட ஸ்ரத்தையோட நம்ம பக்தி பண்ணி பகவானுக்கு தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது. சாப்டர் 13 இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது, இது 3வது பார்ட். 13 to 18 வந்து ஞான யோகா. அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த டைம் எடுத்து ஆஸ்டெரிட்டி நீங்கள் பண்ணி இதை வந்து நீங்கள் லிசன் பண்ணி நாள்தோறும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆல்மோஸ்ட் 2 பார்ட்ஸ் முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பக்தி, நம்ம கர்மயோகா பார்த்தோம், பக்தி யோகா பார்த்தோம், ஞான யோகா பார்த்தோம். அப்போது பக்தி தான் மிக சிறந்தது. ஏன்னா சர்வதர்மா பரிச்சேதே மாமேகம் சரணம் ரஜா, பகவான் வந்து என்கிட்ட சரணடை அப்படின்னு சொல்கிறாங்க பக்தியில். அப்படிங்கிற போது ஏன் வந்து இந்த பக்தி யோகாக்கு அப்புறம் ஞான யோகம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பக்தி யோகா தான் டாப் மோஸ்ட் யோகா லேடரில். ஆனால் இந்த ஞான யோகா வந்து நம்ம எதுக்காக நம்ம பக்தி பண்ணுறோம், இந்த ஞானத்தோட நம்ம இந்த பக்தியை பண்ணணும். இந்த ஞானம் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மாயையிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து பகவான் மேலே நம்ம அன்பு செலுத்த முடியும், பக்தியை செலுத்த முடியும். ஸோ இந்த ஞானம் இல்லாமல் பக்தி வந்து மேபி ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஆகும்.
பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கும் சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து நம்ம பக்தி யோகா பார்த்துட்டு அப்புறம் ஞான யோகா பார்க்குறோம். ஆல்சோ இன் பக்தி யோகா நடுவில் இருக்கிறதுனால இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் போத் கர்ம யோகா அண்ட் ஞான யோகா ஆல்வேஸ். அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3வது அத்தியாயமோட தலைப்பு வந்து இயற்கை, அனுபவிப்பவர் மற்றும் உணர்வு. க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகா அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான சப்ஜெக்ட். பட் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈஸ்வரானா யார்? பகவான், கிருஷ்ணர். அப்புறம் ஜீவா, லிவிங் என்டிட்டி, ஜீவாத்மா நம்ம. அதுக்கப்புறம் பிரகிருதி. இந்த பிரகிருதிக்கும் ஜீவாத்மாக்கும் பரமா கிருஷ்ணா ஈஸ்வராக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கலாக நம்மளை பார்க்குறது வந்து நம்ம பாடிலி லெவலில் தான், நம்ம ஃபிசிக்கல் லெவலில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம இன்னும் டீப்பராக போனோம்னா ஜீவாத்மா, ஈஸ்வரா அண்ட் பிரகிருதி இது 3மே எப்படி இன்டராக்ட் ஆகுது, எப்படி நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுப்போம். இதுதான் வந்து கம்ப்ளீட் நாலேஜ், பூர்ணத்துவமான ஒரு ஞானம். பிரகிருதிங்கிறதுங்களா? யா, பிரகிருதிங்கிறது நேச்சர். அது அது ஜீவாத்மா, ஈஸ்வரா இது 3ம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நேச்சர், ஜீவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லோகா படிக்கலாம். Next slide. 13வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகா நம்ம படிப்போம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச பிரகிருதிம் புருஷம் சைவ பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞானம் ஏவ ச க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞானம் ஏவ ச எதாத் வேதிதம் இச்சாமி யதாம் வேதிதும் இச்சாமி ஞானம் நேயம் ச கேசவ. ஞானம் நேயம் ச கேசவ. ஸோ இங்கே வந்து அர்ஜுனர் கேட்குறாரு. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, இயற்கை, அனுபவிப்பவன் களம், களத்தை அறிபவன் அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள் ஞேயம் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஸோ 3 விஷயங்கள் எனக்கு சொல்லு கிருஷ்ணா. எனது அன்புக்குரிய கிருஷ்ணரே, இது வந்து 6 விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 விஷயம் என்னன்னா, பிரகிருதி இயற்கை, அனுபவிப்பவர் புருஷா, அதுக்கப்புறம் கலம் க்ஷேத்ர கலத்தை அறிபவன், க்ஷேத்ரஜ்ஞ அறிவு, ஞானம் அறியப்படும் பொருள், நேயம். ஸோ இது இந்த 6 விஷயம் எனக்கு என்னன்னு சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இதை திரும்ப ரிப்பீட் பண்றது இன்னும் டீப்பரா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம மெயின் நம்ம வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் நான் இல்லை அப்படிங்கிறது தான் மெயின். இது நான் வந்து இந்த உடல் அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். இது இந்த இந்த ஆத்மா வந்து அழிவற்றது. இந்த ஆத்மா வந்து இது எப்படி ஒரு ட்ரெஸ் நம்ம மாத்துற மாதிரி இந்த ஆத்மா வந்து வேறொரு உடல் எடுத்துட்டு தான் இருக்க போகுது. அதனால பாடி நான் வேற, என்னோட ஆத்மா வேறங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த பாடி வந்து க்ஷேத்ரா, இந்த பாடி வந்து ஃபீல்ட், நம்ம க்ஷேத்ரா. இந்த 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 பாடியை தெரிஞ்சுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நோவர் யாருன்னா க்ஷேத்ரஜ்ஞா, ஆத்மா, ஜீவாத்மா. இரண்டாவது இந்த இந்த பாடியை இன்னும் தெரிஞ்சுக்கிறவங்க யாருன்னா பரமாத்மா. ஸோ நம்ம ஞானம்ங்கிறது நம்ம இந்த பிரகிருதி க்ஷேத்ர இந்த பாடிக்கும் பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும்
உள்ள ரிலேஷன்ஷிப்பும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து பகவானை பத்தி ஆஹ், எனக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு, எனக்கும் என்னோட ஆத்மாக்கும் என்ன தொடர்பு, எனக்கும் ஆத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மைண்டை வந்து எப்பயுமே பகவான் மேல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுனர் இங்க கிருஷ்ணர் கிட்ட. இந்த 6 விஷயங்கள் பத்தி எனக்கு இன்னும் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2வது 3வது ஸ்லோகம் ஒன்னா படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச श्री भगवान भगवान् उवाच उवाच இதம் சரீரம் கௌந்தேய इदं इदं शरीरं शरीरं कौन्तेय क्षेत्रम् इति अभिधीयते क्षेत्रं क्षेत्रमित्यभिधीयते इत्यभिधीयते एताद्यो वेति तं पारुः एताद्यो यदाद्यो वेति वेति तं तं प्रायुर् क्षेत्रज्ञान इति तद्विदः क्षेत्रज्ञान इति तद्विदः क्षेत्रज्ञानं चापि मां विधि क्षेत्रज्ञानं चापि मां विधि सर्वक्षेत्रेषु भारत सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रज्ञोर्ज्ञानं यत् क्षेत्रज्ञो ज्ञानं यत् तज्ज्ञानं मतं मम. तज्ज्ञानं मदं மதம் मम மம. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், குந்தியின் மகனே, இந்த உடல் கலம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வுடலை அறிபவன் கலத்தை அறிபவன் என்று அழைக்கப்படுகிறான். பரதகுலத் தோன்றலே, நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள். உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவே எனது அபிப்பிராயம். ஸோ இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த ஃபீல்ட், இந்த ஆஹ், பரப்பு நிலை அப்படிங்கிற மாதிரி. இதை தெரிஞ்சுக்கிறவங்க வந்து ஆத்மா. மேலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு இது தெரியும் யாருன்னா அது பரமாத்மா. ஸோ நம்ம வந்து ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஜீவாத்மாக்கு வந்து என்னை பத்தி மட்டும்தான் தெரியும். ஆனா பரமாத்மாக்கு இங்க உள்ள லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் க்ஷேத்ரா அவருக்கு தெரியும் பரமாத்மாக்கு. அந்த ஞானம் வந்து பகவானுக்கு இருக்கு. நமக்கு ஜீவாத்மாக்கு என்னோட உடலை பத்தி மட்டும்தான் தெரியும். ஆனா பரமாத்மாக்கு எல்லா உடலை பற்றியும் தெரிஞ்சு கொள்ற சக்தி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு டெனண்ட் வந்து ஒரு இருக்காங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல அவங்க டெனண்டா இருக்காங்க. அவங்க டெனண்ட்டுக்கு வந்து அந்த வீடு பத்தி தான் தெரியும். ஆனா அந்த கம்யூனிட்டி, அந்த பில்டிங்ல இருக்கிற அவங்க ஒரு பில்டிங் ஓன் பண்றாங்கன்னா, இப்படி அந்த ஓனருக்கு வந்து எல்லாரையும் தெரியும். நம்ம வீட்ல இருக்க நம்ம மட்டும் தான் தெரியும். அது மாதிரி ஜீவாத்மா நம்ம ஒருத்தங்கள பத்தி தான் தெரியும். பரமாத்மாக்கு இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்குமே தெரியும். க்ஷேத்ரஜ்ஞான, பிரகிருதி, புருஷா, நேயா, ஞானா, இந்த 6 விஷயங்கள் பத்தி சொல்றாரு. ஸோ க்ஷேத்திரம் என்பது வந்து ஒரு விவசாய நிலம் மாதிரி. இந்த உடல் வந்து விவசாய நிலம் போன்றது. நாம் விவசாயி. நம்ம வந்து அந்த ஃபார்மர். நம்ம தான் வந்து இது செய்கிறோம். நம்ம வந்து இந்த உடலை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு இந்த ஆத்மாக்கு இந்த உடல் கிடைச்சிருக்குன்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக கொண்டுட்டு போய் நம்ம திரும்பவும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலேருந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இந்த ஆக்சுவலி திஸ் பாடி இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் பக்தி அண்ட் மோக்ஷா. அது மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஆக்சுவலியாக நம்ம ஆத்மா வந்து இந்த உடலுக்குள்ள டெனண்டா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் லிவிங் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பக்தி லதாங்கிற அந்த பீஜத்தை, அந்த விதையை நம்ம வரிச்சோம்னா கண்டிப்பாக அந்த வந்து மரமாக நம்மளுக்கு வளர்ந்து நம்ம கோலோக்கம் வைகுண்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். ஸோ நம்ம இந்த க்ஷேத்ரஜ்ஞா, நம்ம இந்த க்ஷேத்ரஜ்ஞாவாக நம்ம இருக்கிறது வந்து நம்மளோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பாடியில், இந்த மனித
மனித உடல்ல வந்து நம்ம பக்தி கொண்டுட்டு போகணும். இந்த இத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து பக்திய நம்ம வளர்க்கணும். ஸோ நீங்க கேட்கலாம், சரி அ அ அப்போனா பகவான் பகவான் எல்லாருக்குமே வந்து இத இந்த பகவான் தான் சொல்றாரே, நம்பள அவரே எடுத்துட்டு போய் நம்பளுக்கு எல்லாம் வழிகாட்டலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நம்மளுக்கு அந்த 5 அறிவு எல்லாமே நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அது வந்து அதில வந்து பகவான் வந்து தலையிடுறதில்ல. நம்ம ஃப்ரீ வில்ல வந்து பகவான் எப்பயுமே தலையிடுறதில்ல. அத வந்து நாம தான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைகிட்ட வந்து அ ஒரு சாய்ஸ் குடுத்தோம்னா, அது வந்து என்ன என்ன தேர்ந்தெடுக்குதுங்கிறது அதோட வில். நம்ம சாய்ஸ் குடுக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி பகவான் வந்து நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் குடுக்குறாரு. ஆனா, அந்த டெசிஷன்ங்கிறது நாம தான் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா, அத எப்படி ஸ்பெண்ட் பண்றோம்? ஒரு விஷயம் கேட்குறோம், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. எங்கேயோ துபாய்லயோ இல்ல எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலோ நடக்குது அப்படின்னா, அந்த அந்த 17த் ஓவர்ல எந்த பால்ல எந்த ரன் எடுத்தாங்க? யார் எடுத்தாங்க? அவங்க வந்து வீட்ல எப்படி இருக்காங்க? அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க? எந்த ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க? அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி? எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? அது மாரி நம்போ பகவான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மளுக்கு எப்படி கைட் பண்றாரு? அவரு வந்து எப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சா தானே நம்ம வந்து இன்னும் அவன் மேல இன்னும் அன்பு செலுத்த முடியும். அது மாதிரி அவ்ளோ ஒரு மெட்டீரியல் ஒரு கிரிக்கெட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இந்த க்ஷேத்திரத்த நம்ம வச்சுட்டு, இந்த க்ஷேத்திரஞானனா இருந்துட்டு, நம்ம வந்து இந்த பிரகிருதி, புருஷா, நேய, ஞானம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் a மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ, நம்ம அத வந்து கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணணும். ஸோ, நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபார்மர் நம்ம வந்து க்ஷேத்ரா இந்த 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 ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் இந்த லேண்ட். ஸோ, நம்ம இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாடி இந்த க்ஷேத்ராங்கிறது இந்த பாடி. ஸோ, இதில ஒரு ஸ்டோரி நம்பளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, உடுப்பி கிருஷ்ணர் கண்ணதாசர் அப்படின்ட்டு அ உடுப்பியில வந்து ஒரு பக்தர் இருந்தாரு. அவரு வந்து லைக் ஆடு மேய்க்கிறவரு. அவரு வந்து அ அவரு அவர பத்தின ஒரு டெம்பிள் இன்னைக்கும் அங்க இருக்கு. ஸோ, அவரு வந்து அவரும் வந்து அவரு குரு. அ அவங்க அப் குரு கிட்ட வந்து அவர் வந்து ஞானம்லாம் பெற்று அவர் வந்து நடந்துக்கிறாரு. பகவான் மேல பக்தி செலுத்துறாரு. அதே மாரி அங்க வேற டிசைபிள்ஸ் வேறவங்களும் இருக்காங்க. இவ் இ எம் அப்போ அப் அப்போ வந்து லைக் மத்தவங்கலாம் வந்து இவங்க இந்த 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 இதுல இல்ல. ம் அ இந் நம்ப மாரி பிராமணர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு அ தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. மத்த சீடர்களுக்கு. அப்போ ஆனா குரு வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்ட்டு, எல்லாரோட சீடர்களையும் கூப்ட்டு, அவருக்கு கண்ணதாசன்ங்கிற அவரோட தூய பக்தரோட பக்திய எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சும்மா ஒரு டெஸ்ட் மாரி வைக்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, குரு அவர் உடுப்பி அ கிருஷ்ண உடுப்பியில இருக்கு அவர் இந்த இந்த சீன் நடக்குது. ஸோ அந்த குரு சொல்றாரு, நான் வந்து எல்லா சீடர்களுக்கும் ஒரு ஒரு வாழைப்பழம் தரேன். நீங்க எல்லாருமே போய் இத வந்து மறைஞ்சு யாரும் பார்க்காத மாரி நீங்க சாப்பிடுங்க அப்டின்ட்டு அ அ அவரு சொல்றாரு. கணக்கரும் அங்க இருக்காரு. அவரும் வந்துட்டு எல்லாரும் அவங்கவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போய் யாரும் காட்ல, ஏ அ ஏரியில, அ மரத்துல எங்கேயும் யாரும் பார்க்காத இடத்துக்கு போய் அவங்கலாம் வந்து அ போறாங்க. அ கணக்கரும் அங்கேயே இருக்காரு. அவரும் வந்து எல்லாரும் போயிட்டு சாப்ட்டுட்டு வந்துர்றாங்க. கணக்கரும் போயிட்டு வர்றாரு. கனகதாசர் மட்டும் வாழைப்பழத்தில கையிலேயே வச்சுட்டுருக்காரு. உடனே அந்த குரு கேட்குறாரு, "என்ன கணக்கரே, என்னோட சீடர்கள் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் சாப்பிடல?" அப்படின்ட்டு. அப்போ கனகதாசர் சொல்றாரு, "எனக்கு ஒரு இடம் கிடைக்கல, பகவான் என்ன பார்க்காம இருக்கிறதுக்கு. இல்லாத மாதிரி. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. என்ன எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அ அப்படி இருக்கும்போது, எப்படி நான் வந்து யாருமே பார்க்காத இடத்துல போய் நான் இந்த வாழைப்பழத்த என்னால சாப்பிட முடியும்?"
அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி அவரை வந்து இன்னைக்கும் நீங்க உடுப்பி கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா, அவர வந்து அப்போ அந்த காலத்துல லைக் டியூ டு செவரல் சோஷியல் இது டிஸ்டிங்ஷன்ஸ்னால அவர விடலனா கூட, க அவருக்காக அம் வந்து ஒரு இடமே இருக்கு உடுப்பியில வந்து. அ அ பகவான் எப்படி வந்து அவருக்குன்னு தர்ஷன் குடுக்குறாரு டர்ன் ஆகி அப்படின்ட்டு உடுப்பில இன்னைக்கும் அந்த கர்ப்ப கிரகத்துல நம்ம பார்க்கலாம். அதோட கானக்கனா அ கிதுக்கி அப்படின்ட்டு ஒரு இடம் அங்க இருக்கு. ஸோ இது மாதிரி அ பகவான் வந்து இ இ இது எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இல்ல. நம்ம தூய பக்திய தான் அவரு பார்க்குறாரு. ஸோ அ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பக்திய நம்ம செலுத்த முடியாது இல்லைங்களா? பகவானுக்கு வந்து பக்தி தான் முக்கியம். நம்ம வந்து இந்த இந்த ஸ்லோகம் படிச்சோம், இந்த புக்ஸ் படிச்சோம், இந்த ஃபிலாசபி தெரியும், இந்த இது தெரியும் அப்படிங்கிறது அது எல்லாத்தோட எண்ட் பாயிண்ட் என்னன்னா, பகவான் மேல நான் பிரேமத்த செலுத்தணும் அப்படிங்கிறது தான். அந்த பிரேமம் இல்ல, நான் பக்தி செய்யலன்னா, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம் ரீடிங் எவ்ரிதிங்? அ அப்படிங்கிறபோது, அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. ஓ 6வது, 7வது ஸ்லோகம் படிக்கலாம். மகாபூதன்ய அஹங்காரோ புத்திர் महाभूतन्यो மகாபூதன்யஹங்கார புத்தி अलङ्कार बुद्धिर् அவ்யக்தம் ஏவ ச அவ்யக்தம் अव्यक्तम् ஏவ एव ச च இந்திரியாணி தசாய்க்கம் ச பஞ்ச इन्द्रियाणि இந்திரியாணிதசாகம் ச பஞ்ச पञ्च சேந்திரேய கோச்சரஹ சேந்திரேய கோச்சரः इन्द्रियगोचरः இச்சா துவேஷா சுக துக்கம் இச்சா इच्छापते सा துக்கம் सुखदुःखम् சுகம் சங்கதஸ்சேதன திருதிஹி சங்கதச்சேதனபிருதிः सङ्गनक्षेत्रदृष्टिः यथा क्षेत्रं समस्येन स யதா சேத்ரம் क्षेत्रं समस्तेन च विकारम् उदाहृतम् इतारम् சவிகாரம் उदाहृतम् மொழிபெயர்ப்பு ஏதாவது படிக்கிறீங்களா? பஞ்சபூதம் அகங்காரம் புத்தி அவ்யக்தம் 10 புலன்கள் மனம் 5 புலன்கள் பொருள்கள் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் சேர்க்கை உயிரின் அறிகுறிகள் திட நம்பிக்கை இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் களம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன. ஸோ இங்க மேலும் களத்துல வந்து என்னென்ன அ இ இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 5 பஞ்சபூதங்கள் எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர் காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் அது மாதிரி. அந்த 5 அதுக்கப்புறம் 5 இந்திரியங்கள் காது, கண்ணு, மூக்கு, வாய், தோல் அதெல்லாம். 11 சென்சஸ் நம்மளுக்கு மைண்டும் சேர்த்து. இது மாதிரி அ நம்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிசையர், ஹேட்ரட், சந்தோஷம், சேர்க்கை, துன்பம் அது மாதிரி 11 சென்சஸ் நம்மளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இது இல்லாம அ புத்தி, அகங்காரமும் நம்மளுக்கு இருக்கு. இது எல்லாமே வந்து இட்ஸ் த களம். அதுக்கப்புறம் இது இல்லாம பிரதானா அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன? நம்மளுக்கு வந்து அம் 3 குணங்கள் அதுவும் இருக்கு. இது மாதிரி அ இந்த இந்த இது எல்லாமே சேர்ந்து அ 5 ஐம்புலன்கள், 3 சட்டில் எலிமெண்ட்ஸ் மைண்ட், மனது, புத்தி, அகங்காரம், 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். நம்ம ஒரு செய்யணும்னா அ அ வாய் கா நம்மளோட வாய்ஸ், லெக்ஸ், ஆனஸ், ஜெனிட்டியல்ஸ், ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து கர்மேந்திரியங்கள். அதுக்கப்புறம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம காது கேட்கறது, ஃபார்ம் பார்க்கறது, டச் தொடுறது, ஸ்மெல், டேஸ்ட் இது எல்லாமே. அதுக்கப்புறம் மகத்தத்துவா இது எல்லாமே இந்த குணங்கள் இது எல்லாமே சேர்ந்து 24 இருக்கிறது தான் வந்து இந்த க்ஷேத்ரை இது இந்த களம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி க்ஷேத்ரா அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குன்னா பஞ்சபூத
in the earth, water, fire, air. Kshetra, Jnanendriya, nose, tongue, eyes, skin, ears. Karmendriya, in the speech, legs, hands, anus, genitals. Sense objects, smell, taste, form, touch, sound. அப்புறம் subtle. நம்ம அதை உணரதான் முடியும். புத்தி, ஞானம், பிரதான, அப்புறம் அகங்காரம். இது எல்லாமே சேர்ந்து தான் க்ஷேத்ரா அப்படின்னு இந்த 4 விஷயங்கள் சேர்த்து தான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். நேயம் எத்தாத் பிரவக்ஷ்யாமி நேயம் ज्ञेयं यक्षा प्रत्यक्षामि யஜ்ஞாத்வாமிருதம் அஷ்ணுதே यज्ञात्वामृतं यक्षुणुते நாதி மத்பராம் பிரம்மா ज्ञानाति आत्मरां ब्रह्मा ந சத்தன் நாஷத் உச்யதே. नासत् उच्यते. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? தற்போது எதை அறிவால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகிறேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. ஸோ ஆத்மா அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. நான் வந்து தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்பட்டதாகும். இது ஜட உலகில் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆத்மாங்கிறது எப்பயுமே நித்தியமா இருக்கிறது. ஸோ இப்போ இங்க பிரம்மன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க வந்து நம்ம ஜீவாத்மாவை குறிக்குது. ஸோ நம்மளோட ரியலைசேஷன் நம்ம வந்து 3 விதமா நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மன் ரியலைசேஷன். இப்போ எப்படி வந்து எல்லாமே வந்து ஒரு ஒளி அப்படின்ட்டு நினைப்பாங்க எல்லாருமே. வந்து கடவுள் யார் அப்படின்னா ஒரு ஒளி அப்படின்னு. ஆக்சுவலி அது இல்ல. பிரம்மன் அப்படின்னு வந்து இங்க பிரம்மா இன்னொரு மீனிங். பிரம்மன் இங்க வந்து ஜீவாத்மாவை குறிக்குது. ஆனா பிரம்மன் அப்படிங்கிறது பகவானோட ஒளியில அவரோட அவர் உடல்ல இருந்து வர ஒளியில இருந்து தான் அந்த ஒளி நம்மளுக்கு தெரியப்படுறது. அதுக்கும் அந்த பிரம்மணத்தையும் தாண்டி நம்ம போனோம். அது வந்து பரமாத்மா ரியலைசேஷன் செகண்ட் லெவல். பரமாத்மா வந்து நமக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு. எல்லா ஜீவராசிகளையும் பரமாத்மா இருக்காரு அப்படிங்கிறது. மேலும் அதுக்கும் மேலும் இருக்கிற ரியலைசேஷன் என்னன்னா பகவான் ரியலைசேஷன். பகவானுக்கு நான் எப்படி பக்தி பண்ணணும், பகவானோட சாமசுந்தர வடிவில் நான் எப்படி எப்பயுமே நான் வந்து ஞாபகம் வச்சுட்டு அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது வந்து பகவான் ரியலைசேஷன். ஸோ இது மாதிரி இந்த 3 நிலைகள் இருக்கு. ஸோ இங்க வந்து அந்த அமிர்தத்தை நீ அறிவாய் அப்படி சுவைப்பாய் அப்படின்ட்டு பகவான் மேலும் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ பிரம்மன் அப்படிங்கிறது வந்து ஜீவ பிரம்மன், பரம் பிரம்மன். ஜீவ பிரம்மங்கிறது நம்ம ஜீவாத்மா, பரமாத்மா. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். இதி க்ஷேத்ரம் தஹா ஞானம் இதி சேத்ரம் சமாஞானம் நேயம் சோக்தம் சமஷதஹ. ஏதோ வேற வருதுங்களா? அதே ஸ்லைடு தானுங்களா? இது வேற ஸ்லைட் நினைக்கிறேன். உபத்ரக்ஷானுமந்தானம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் இதி சேத்ரம் ததா ஞானம் நேயம் சோக்தம் சமஷதஹ. ஞேயம் சோதம் சமாசதா மத்பக்தா யதாத் விஜ்ஞாய மத்பக்தாத் ஏவாதி ஞான மத்பாவாயோபப்யதே. மத்பாவாயோ பத்யதே. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா?
இவ்வாறாக செயல்களின் களம் உடல், சேத்திர, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், அக்ஞாகம் ஆகியவை. சுருக்கமாக என்றால் விரிவாகப்பட்ட என்பது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். ஸோ பக்தர்களால மட்டுமே வந்து இதை புரிஞ்சுக்க முடியும். இவ்வாறாக செயல்களின் களம் உடல், கஷேத்திரம், அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், நேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டுள்ளன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். ஸோ ஒரு செடியில வந்து இதோட அனாலஜி எப்படின்னா, ஒரு செடியில வந்து 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை வந்து பார்த்துட்டே இருக்கு. என்னதான் நடக்குது இங்க அப்படின்ட்டு. இன்னொரு பறவை வந்து ஒரு 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 கிளையா போய் இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பறவை வந்து விட்னஸ் பண்ணிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. என்னதான் இந்த பறவை பண்ணுது அப்படின்ட்டு. அது மாதிரி ஜீவாத்மாங்கிறது அந்த பறவை மாதிரி அந்த தேடிக்கிட்டே இருக்கிறது பழத்தது ஒரு கிளையா போய். ஆனா பரமாத்மா வந்து எல்லாத்தையுமே விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி பரமாத்மா வந்து எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கும். பார்த்துட்டே எல்லா ஜீவராசிகளையும் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து இதை வந்து இந்த ஞானத்தை வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்னா, தூய பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து மதுவாச்சாரியா சம்பிரதாயத்தில் ஒரு வராரு. அவர் வந்து ராதாகிருஷ்ணாவோட அவதாரமாக தோன்றி இருக்காரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி. சைத்தன்ய மகாபிரபு வந்து நவதீப் தாம் வெஸ்ட் பெங்கால் மாயாப்பூரில் நவதீப் தாமில் பக்கத்தில் தோன்றியவர். அவர் வந்து யாத்ரா வர்றாரு. சவுத் இந்தியா, ஸ்ரீரங்கம் அது மாதிரி யாத்ரா வரும்போது ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து ஒரு பிராமணர் வந்து பகவத்கீதையை அவருக்கான படிக்க தெரியாது, இல்லிட்ரேட் பிராமணர் தான். ஆனால் அந்த பகவத்கீதையை வந்து கையில் வச்சுட்டு அவர் பார்த்துட்டு ரொம்ப மனசு உருகி அவர் வந்து கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பார்த்துட்ருக்காரு. மற்றவங்கெல்லாம் இவருக்கு படிக்கவே தெரியாது, இதை வந்து வச்சுட்டு அவர் ஏளனம் செய்கிறாங்க, இவர் என்ன பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து, உனக்கு படிக்கவே தெரியாதேப்பா, நீ வந்து ஆனால் வந்து உன்னோட கண்கள்லேருந்து கண்ணீர் வருது, எதுக்கு நீ இது பண்ணுற அப்படின்ட்டு. என்னோட குரு சொன்னாங்க இதை நான் வந்து பகவத்கீதை படிக்கணும், ஆனால் எனக்கு படிக்க தெரியாது. இருந்தாலும் இந்த பகவத்கீதையில வந்து பகவான் வந்து பார்த்தசாரதியா அர்ஜுனருக்கு வந்து சேவை செய்கிறாரு. அந்த குருக்ஷேத்திர வாரில் அவ்வளோ நாய்ஸ் இருக்குமா. அந்த அர்ஜுனரால் கிருஷ்ணருக்கு வந்து சொல்லவே முடியாது, கேட்கவே முடியாது. இருந்தாலும் அவர் வந்து டைரக்ஷன் அவர் வந்து கொடுக்கறத வந்து அவர் காலால் கொடுக்கும் போது தான் அவருக்கு வந்து அந்த டைரக்ஷனில் அவளால் போக முடியும். அந்த அளவுக்கு சர்வகாரண காரணம் கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான். எல்லாமே பகவான் வந்து பக்தருக்காக அந்த பொசிஷன், பார்த்தசாரதியாங்கிற ஒரு பொசிஷன் எடுத்துட்டு தன்னோட பக்தருக்காக ஆர்டரை எடுத்துக்கிட்டு இந்த இந்த ரதத்தை அவரை செலுத்துறாரே, இதை பார்க்கும் போதே எனக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணி வருது. எவ்வளோ சக்தி வாய்ந்த பகவான், அவ்வளோ பக்த வத்சலா இந்த அவதாரத்தில் துவாபர யுகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணரா தோன்றி அர்ஜுனருக்கு கமாண்ட் வாங்கி இந்த ரதத்தை செலுத்தி அவருக்காக அது பண்றது, அந்த ஒரு பிக்சரை பார்க்கும் போதே என் கண்ணில் இருந்து தண்ணி வருது. ஏன்னா இந்த தூய பக்தருக்கு தெரியுது பகவான்னா யாரு, ஜீவாத்மானா யாரு, பரமாத்மானா யாரு, அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது. நான் படிக்கவே தேவையில்லை இந்த பகவத்கீதையை, நான் இந்த பிக்சரை பார்க்கும் போதே என் கண்ணில் இருந்து தண்ணி வருது அப்படின்ட்டு அவரு சைத்தன்ய மகாபிரபுக்கு சொல்றாரு. அது மாதிரி இந்த தூய பக்தர்களால மட்டும்தான் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இங்க பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ம், 23. உபதிருஷ்டானுமந்தச்ச உபதிருஷ்டானுமந்தச்ச பாரத போக்தா மகேஸ்வரः பாரத போக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தா
परमात्मेति सायुक्ता தேஹிஸ்மின் புருஷ பரா. தேஹி तस्मिन् पुरुष புருஷ परा மொழிபெயர்ப்பு அது படிக்கிறீங்களா? இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கிறார். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். அவரை இறைவன் பரம உரிமையாளர், மேற்பார்வையிட்டு அமைதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுபவரும் ஆவரே. சோ இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். அவரை இறைவன் பரம உரிமையாளர், மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்கப்பவரும் பரமாத்மா என்று அறியப்படுவரும் ஆவர் அப்படின்ட்டு பரமாத்மா பத்தி இன்னும் மேலும் சொல்றாரு. இந்த உடல்ல இன்னொருத்தங்களும் இருக்காங்க. யாரு? பரமாத்மா. ஸோ எப்படி வந்து சூரியன் வந்து அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா அதோட ஒளி வீச்சல் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி அந்த பரமாத்மா அந்த ஒரு எறும்புலயும் சரி, நம்ம உடல்லையும் இருக்கிற நம்ம மனிதர்கள்லயும் பரமாத்மா இருக்காரு. அந்த பகவானுக்கு வந்து ஆக்சுவலி அன்லிமிட்டெட் கைகள், கால்கள், கண்கள் எல்லாமே அது மாதிரி அன்லிமிட்டெட். அதான் அச்சிந்திய பேத அன்லிமிட்டெட் அன்பிலீவபிள் அது மாதிரி இருக்கு. ஸோ பிரம்ம சமயத்தால கோலோக ஏவ நிவஷ்யத்தே அகிலாத்மா பூதஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து எப்பயுமே அவரோட லீலைகள்லையும் அவரோட எல்லா இடத்துலையும் அவர் வந்து இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிசிட்டி கிரிட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கும். அது எப்படி எல்லா இடத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் வந்து லைட் கொடுக்குது. அது மாதிரி பகவான் அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் வைகுண்டத்துல கோலோகத்துல இருக்காரு. ஆனா அவரோட பிரசன்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்மளால உணர முடியும். அது இதுக்கு இப்படி சொல்லும்போது இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நம்ம எதுக்கு பகவான் பத்தி தனியா நினைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம உடல்ல வந்து ரத்தங்கிறது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா ஏன் ஒரு நர்வ்ல கொடுத்து எடுக்கிறாங்க பிளட். அப்போ அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கா நம்ம சொல்றது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் பகவானுக்கு நம்ம சேவை செய்யும்போது நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம இந்திரியங்கள் வந்து எங்கேஜ்டா இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. பகவான் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு, நமக்குள்ளேயும் இருக்காரு. இருபதாவது ஸ்லோகம் படிக்கலாம். இதுல வந்து பிரகிருதி அண்ட் புருஷா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருதிம் புருஷம் சைவா பிரகிருதிம் புருஷம் சைவா விதி அநாதி உபவ அப்பி விதி அநாதி உபவத் அபி விக்ராணாம்ச்ச குணானாம்ச்சைவ விக்ரான்ச குணானாம் சைவ விதி பிரகிருதி சம்பவான். விதி பிரகிருதி சம்பவான். மொழிபெயர்ப்பு ஏதாவது படிக்கிறீங்களா? ஜட இயற்கையும் உயிர் வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களிலும் ஜடத்தின் குணங்களிலும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருள்களே. ஸோ ஜட இயற்கையும் உயிர் வாழ்விகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே அப்படின்ட்டு. ஸோ ஜீவாத்மா வந்து நித்தியமானது. இந்த இந்த பிரகிருதி மூலியமா வந்து ஒரு ஒரு உடலை வந்து இந்த ஜீவாத்மா பெறுது. 8.4 மில்லியன் ஸ்பீஷீஸ் நம்ம இருக்கு. அந்த ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ்ல வந்து நம்ம ஜீவாத்மா வந்து நம்ம உடலை நம்ம கர்மா அண்ட் கான்ஷியஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜீவாத்மாக்கு உடல் கிடைக்குது. ஸோ இதுல வந்து பிரகிருதி அண்ட் புருஷா இரண்டுத்துக்குமே வந்து ஆரம்பம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 21வது ஸ்லோகம். காரியகாரண கர்த்திருத்வே हेतु प्रकृतिर उच्यते ஏது பிரகிருதி உச்யதே पुरुषा सुख दुःखानां
புருஷா புருஷா சுக துக்கானாம் துக்கானாம் भोक्तृत्वे हेतुर् उच्यते புத்திரத்வே வேக உச்சியதே. உச்சத்தை. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? எல்லா செயல்களும் விளைவுகளும் இயற்கையின் காரணமாகவே கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகில் பல்வேறு துன்பங்களுக்கு உயிர் வாழ்வியலே காரணமாக கருதப்படுகிறது. எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகில் பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கும் உயிர்வாழ்வியே காரணமாக கூறப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் பிரகிருதி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணங்களா இருக்கு. ஆனா ஆக்சுவலி நம்ம ஜீவாத்மா தான் வந்து இந்த இன்பத் துன்பங்கள்ல நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணம் வந்து ஜீவாத்மா தான். ஸோ இந்த நம்ம ஒரு துன்பங்கள் நம்மளுக்கு வருது, இந்த சஃபரிங் இருக்குன்னா அதுக்கு காரணம் பிரகிருதியா இல்ல ஜீவாத்மானா ஆக்சுவலி ஜீவாத்மா அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு எப்படி வந்து இந்த ஆ இந்த இ- இந்த ஆத்மாக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பிரகிருதி வந்து அதை வந்து ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுது. ஆனால் இந்த ஜீவாத்மாக்கு வந்து இந்த எந்த உடல் எது அப்படிங்கிறது இந்த நம்ம கர்மங்கள் நம்மளோட பாஸ்ட் டிசையர்ஸ் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து இந்த பிரகிருதி வந்து அதை ஃபெசிலிட்டேட் நிறைவேற்றுது. பரமாத்மா வந்து எப்பயுமே ஜீவாத்மா கூட அக்கம்பெனி பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு வீட்டில் நம்ம போய் வாழ முடியும். அதுக்கு ரெண்ட் கொடுக்கறதோ இல்லை வாங்குறதோ அந்த மாதிரி நம்மளோட கர்மங்கள் நம்மளோட டிசையர்ஸ் கான்ஷியஸ்னஸ் பொறுத்து அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறப்பில் நம்ம என்ன மாதிரி வீடு இந்த இந்த க்ஷேத்திரம் நம்ம இந்த ஜீவாத்மாக்கு கிடைக்குங்கிறது அதை பொறுத்து தான் டிசைட் ஆகும். 26வது ஸ்லோகம் படிக்கலாம். அந்யத்வே எமாம் அஜானந்தः அந்யத்வே யமாம் அஜானந்தः ஸ்ருத்வேன்யபஹ உபாசதே சூத்ரேண்யா உபாசதே உபஷ்யத்தே தேபே சாதி தரந்தேவ தேபி சாட்டி தரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணஹ. மிருத்யும் ஸ்ருதி பராயணஹ. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தால் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முதற் கடவுளை பற்றி கேட்டதன் அடிப்படையில் அவரை வழிபடத் தொடங்குகின்றனர். அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பின் வாழ்க்கையினை கடந்து செல்கின்றனர். வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முதற் கடவுளை பற்றி கேட்பதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர் அப்படின்னு சொல்றார். நம்மளுக்கு தெரியலனா கூட நம்ம வந்து ஒரு எப்படி நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளோட சூழ்நிலை கேட்க நம்மளுக்கு தெரியலனா கூட அந்த அந்த முயற்சி நம்ம செய்யணும். அந்த முயற்சி எப்படின்னா நம்ம பகவான் கிட்ட பகவான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட இருந்து நம்ம இதை கேட்டு நம்ம கற்றுக்கலாம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமை ராஜரிஷு. நம்ம பரம்பரை அந்த குரு ஆச்சாரிய பரம்பரையிலேருந்து வரவங்க கிட்ட நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது செல்ஃப் மகாத்மாஸ் இந்த ரியலைஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து நம்ம கரெக்டான சோர்ஸ்லேருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பகவானை நம்ம வந்து வழிபடணும். இதன் மூலியமா மட்டும்தான் பிறப்பிறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர் அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 6 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். பிரகிருதிங்கிறது வந்து மெட்டீரியல் நேச்சர், இந்த ஜடசக்தி புருஷா அப்படிங்கிறது வந்து பரமாத்மா, க்ஷேத்திரங்கிறது கலம் இந்த பாடி, க்ஷேத்ரஜ்ஞா ஜீவாத்மா, ஞானம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து இந்த ஹியூமிலிட்டி நான் வயலன்ஸ் இதெல்லாம் இந்த 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 விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இந்த ரியலைசேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. நேயம் அப்படின்னா யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
பகவானை பற்றி தான். பிரம்மன், பரமாத்மா, பகவான் இந்த 3 லெவல் ஆஃப் ரியலைசேஷன் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த 6 கான்செப்ட்ஸ் வந்து இங்கே கிருஷ்ணருக்கு வந்து அர்ஜுனருக்கு சொல்கிறாரு. ஸோ பிரம்மன், பரமாத்மா, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பிரகிருதி, பிரகிருதி, புருஷா, புருஷா, க்ஷேத்ரா, சேத்ரா. க்ஷேத்ர சேத்ராங்கிறது தான் களம்னு சொன்னீங்க நீங்க. கலம். யா, க்ஷேத்ராங்கிறது பாடி, அந்த களம் நம்ம இது. க்ஷேத்ரஜ்ஞா அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா, நோயர் ஆஃப் த ஃபீல்ட். ரெண்டு அறிஞ்சவர்கள் இருக்காங்க, ஜீவாத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. ஞானம் அப்படிங்கிறது வந்து இந்த 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 ஞானம்ங்கிறது எதை பற்றி, இந்த பக்தி எப்படி செய்கிறது, நம்ம எப்படி வந்து நான் வைலன்ஸ் தர்மத்தை கடைப்பிடிச்சு நம்ம எப்படி இந்த பக்தி செஞ்சு நம்ம இந்த பிறப்பிறப்புங்கிறதுலேருந்து வெளில வருது. அப்புறம் நேயம், யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஞானம்னு இருந்தால் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கும், யாரை பற்றினா பகவான் பற்றி. இந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து பிரம்மன், பரமாத்மா, பகவான் ரியலைசேஷன், 3 விதமான ரியலைசேஷன் இருக்கு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 35வது ஸ்லோகம். க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞோரேவம் சேத்ரண்யோ யோகம் அந்தரம் ஞானசக்ஷுஷா அந்தரம் ஞான சக்ஷுஷா பூதா பிரகிருதி மோக்ஷம் ச பூதா பிரகிருதி மோட்சம் ச ஏ விதுர்யாந்தி தாபரம். ஏது வித்யாந்திதா பரம். மொழிபெயர்க்கிறது படிக்கிறீங்களா? உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களைக் கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். ஸோ உடலுக்கும் உடலின் உரிமையாளருக்கும் இடைவெளியான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையும் புரிந்து கொண்டவர்களே பரம இலக்கினை அடைகின்றனர். ஸோ அதுதான் அல்டிமேட் கோல். பரம இலக்கம்ங்கிறது வந்து நான் யார், பகவான் ஜீவாத்மா யார், ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன விஷயம், இந்த 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 6 கொஷின் அர்ஜுனர் நமக்கு சார்பாக கேட்குறாரு. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இந்த வந்து பரம இலக்கை நம்ம அடைய முடியும் அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலிமா வந்துட்டு நம்ம வந்து இன்னும் மேலும் அடுத்த இதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சம்மரி நான் முன்னாடியே சொன்னேன். யாராவது படிக்கிறீங்களா? பிரகிருதி ஜட இயற்கை, புருஷன் அனுபவிப்பவர் ஜட இயற்கை, சேத்ரா உடல், சேத்ரஞானா ஆத்மா மற்றும் பரமாத்மா, ஞானம் அறிவு, சேத்திரம் மற்றும் சேத்திர ஞானத்தை புரிந்து கொள்வது, ஞானம் அறிவின் பொருள் ஆத்மா மற்றும் பரமாத்மா. ஸோ இந்த 6 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது கடைசியில கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன். கண்டிப்பாங்க. ஸோ இன்னொரு ஸ்டோரி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 5 நிமிஷம். ஸோ இந்த பகவான் செருப்பு தொழிலாளி மற்றும் பிராமணரின் கதை. ஒரு நாள் வந்து நாராயணர், நம்ம நாரத முனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டு அவரோட நாமத்தை எப்பயுமே ஜபிச்சு கொண்டு இருக்கவர்கள். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து வருது. ஸோ நாரத முனி ஒரு நாள் வந்து வைகுண்டத்தில் போய் நாராயணனை பார்க்குறாரு. அப்போ வந்து நாரத முனி சொல்கிறாரு, பகவானே நாராயணா, 2 பேர் வந்து உங்களை பற்றி எப்பயுமே நினச்சி உங்களை பற்றி தியானிச்சிட்ருக்காங்க. நான் வந்து அவங்கள பற்றி சொல்கிறது தான் வந்து என்ன, நான் வந்து உங்களை பற்றி நான் அவங்கக்கிட்ட போய் திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "ஆமா போய் சொல்லு. அ நான் வந்து இது மாரி அ ஒரு ஒரு ஊசியில வந்து அ அ எ அ யானைய வந்து உள்ள ஐ வாஸ் த்ரெட்டிங் அன் எலிஃபண்ட் த்ரூ த ஐ ஆஃப் த நீடில்." ஒரு யானைய வந்து அந்த ஊசி நம்ம எப்படி வந்து நூல் நூ நூல் நம்ம வந்து உள்ள விடுவோம் இல்லைமா? அது மாரி யானைய வந்து நூலுக்குள்ள நான் விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அ அ ஆ பக நாரத முனியும் பூலோகத்துக்கு வந்து அந்த பிராமணர் கிட்ட போய் சொல்றாரு. இது மாரி அ அவன் பிராமணர் சொல்றாரு, "நீ பகவான பார்த்தியா? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு?" அப்படின்ட்டு அ நார நாரத முனி கிட்ட கேட்குறாரு. நாரத முனி வந்து சொல்றாரு, "ஆமா, அவர் வந்து ஒரு யானைய வந்து ஒரு ஊசி கண்ணுக்குள்ள வந்து அந்த நூல் விடுற இடத்துல வந்து யானைய வந்து விட்டுட்டு இருந்தாரு" அப்படின்ட்டு சொல்றாரு. பிராமணர் வந்து, "அது எப்படி பண்ண முடியும்? பகவானுக்கு அறிவு இல்லையா? அது எப்படி அவரால பண்ண முடியும்? எப்படி அவ்ளோ பெரிய யானைய வந்து ஒரு ஊசிக்குள்ள நம்ம பகவான் மேல செலுத்த முடியும்? பகவானுக்கு வந்து இது கூட புரியாதா?" அப்படின்ட்டு அவர் வந்து வேற மாரி யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து செருப்பு தொழிலாளி ஒருத்தங்க இருக்காங்க. அவர்கிட்ட போய் சொல்றாரு. அப்போ வந்து நாரத முனி கிட்ட அவர் கேட்குறாரு, "பகவான பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு?" அப்படின்னு அதே கேள்வி அவரு கேட்குறாரு. அப்போ வந்து நாரத முனி கிட்ட அவரு சொல்றாரு, அதே பதில் சொல்றாரு. பகவான் வந்து ஒரு யானைய வந்து ஒரு ஊசி கண்ணுக்குள்ள அந்த ஊசிக்குள்ள வந்து விட்டுட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. உடனே அந்த செருப்பு தொழிலாளி வந்து, ஐயோ! பகவானால எதுவுமே பண்ண முடியும். அவர் எவ்ளோ சக்தி வாய்ந்தவர். பகவானால எது வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நாரத முனி கேட்குறாரு, எ எப்படி உங்களால இது வந்து அ முடியும் அப்படின்னு நம்புறீங்க? எப்படி அவ்ளோ பெரிய யானைய ஊசிக்குள்ள நம்மளால அ விட முடியும்? எப்படி நீ வந்து இத நம்புற? அப்படின்ட்டு அந்த செருப்பு தொழிலாளி கிட்ட நாரத முனி கேட்குறாரு. அப்போ அந்த செருப்பு தொழிலாளி சொல்றாரு, "இந்த மரத்த பாருங்க, எவ்ளோ பழங்கள் இருக்கு. அ இ ஒவ்வொரு பழங்குள்ளேயும் ஒரு விதை இருக்கு. அந்த விதை வந்து அந்த ஒவ்வொரு விதையும் வந்து பெரிய மரமாகறதுக்கு ஒரு அ ஒரு சக்தி இருக்கு. அப்படி ஒரு அப்படி இருக்கும்போது, இந்த இந்த ஆலமரத்துக்கு அது மாதிரி ஒரு ஆலமரம் அளவுக்கு ஆகுற சக்தி அந்த ஒரு ஒரு விதைக்கும் இருக்கு அப்படிங்கிறபோது, அ பகவானால ஒரு யானைய வந்து ஒரு முள்குள்ள விட முடியாதா? அப்படின்ட்டு அ அவரு அந்த அனாலஜி குடுக்குறாரு. ஒரு ஒரு ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விதைக்கு அந்த ஒரு சக்தி இருக்கும்போது, பகவானால ஒரு யானைய வந்து கண்ணுக்குள்ள ஒரு ஊசிக்குள்ள உளுத்த முடியாதா? அப்படின்ட்டு அ ப நாரத முனி கிட்ட வந்து அந்த செருப்பு தொழிலாளி சொல்றாரு. உடனே வந்து அ நாரத முனி திரும்ப போய் பகவான் கிட்ட கேட்குறாரு. இந்த 2 பக்தர்களும் இந்த 2 மாரி பதில் சொன்னாங்க. யார் வந்து உன்ன வந்து ஃபர்ஸ்ட்டு அடைவாங்க நீங்க நினைக்கிறீங்க நாராயணா? அப்படின்னு கேட்கும்போது, அஃப்கோர்ஸ் அ அந்த அவரு சொல்றாரு, இந்த செருப்பு தொழிலாளி வந்து கண்டிப்பா வந்து அ என்ன வந்து அடைவாரு. இந்த பிராமணர் வந்து திரும்ப திரும்ப வந்து பிறப்பு இறப்புங்கிறதே இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பக்திங்கிறது வந்து நம்ம ம் அ அந்த அந் அ நம்பிக்கையில இருக்குங்க. நம்பிக்கையில தான் இருக்கு இல்லைங்களா? அவரு வந்து அ எவ்வளவோ படிச்சு ரொம்ப லாஜிக்கலா இந்த பிராமணர் வந்து இத வந்து ரிட் ர ஸ்பெக்குலேட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஆனா அந்த செருப்பு தொழிலாளி வந்து பகவான் மேல இருக்கிற அன்பு, அவரோட சக்தி, அவரோட அந்த ஸ்ரத்தை வந்து அவருக்கு அவ்ளோ அதிகம். அதனால பகவானால என்ன வேணா பண்ண முடியுமே! இது ம். இந்த 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 பிர பிர இந்த உலகத்தையே படைச்சவரு, அண்டத்தையே இந்த எல்லா அண்டங்களையும் படைச்சவர்னால அது பண்ண முடியாதா? அப்படின்ட்டு அவரு வந்து அந்த ஸ்ரத்தையில அவரு கேட்குறாரு. ஸோ, அது மாரி தூய பக்திங்கிறது வந்து எதிலிருந்து வருதுன்னா, அந்த ஸ்ரத்தை, ஹம்பிள்னஸ், பிரேமத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். "பக்தியா மாம் அபிஜானாந்தி." பகவான வந்து அறிவு, நம்ம ஸ்பெக்குலேஷன்ஸ் மூலியமா நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. பகவான வந்து நம்ம பக்தினால மட்டும் தான் நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ரியலைசேஷன் ஏதாவது? மாதாஜி ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா சொல்லும்போது கைய இப்படி வச்சுக்கிறீங்களே, ம். அதோட தத்துவம் என்ன? யாஹ்! ஸோ அ 2 விதமாவும் பார்க்கலாம். ஒண்ணு வந்து இட் இட் டினோட்ஸ் வந்து அம் சரணாகதி இல்லைங்களா? சரணாகதியோட சிம்பலைசேஷன் இப்படி நம்போ நம்போ
நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே நான் உன்னை தான் உன்னோட நாமத்தை மட்டும்தான் நான் வந்து பிலீவ் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் ஜஸ்ட் சிம்பிளைசஸ் தட். ஓகே, ஓகே. அதுக்கு தான் கேட்கலாம். தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம உற்சாகமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கை உறுத்தி ஹே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அந்த உற்சாகத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதும் நேச்சுரல், நம்ம பாடி லாங்குவேஜும் அதுதான். ஸோ டூ ஜஸ்ட் லைக் தட். டூ இட். ஓகே. யா. தேங்க் யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த ஸ்லைட் மாத்திரம் வேணுங்க மாதாஜி. நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறேங்க. யா. ஓகேங்க. ஓகே. நான் குவிஸ் லிங்க் அனுப்புறேன். நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி